நீண்ட பாரம்பரியத்திற்கு அடித்தளமாக காரணமாக இருந்து அடிக்கட்டுமானத்தை உருவாக்கிய அந்த மாபெரும் தலைவருடைய பிறந்த நாளிலே மீண்டும் தமிழ் மண்ணிலே, திராவிட மண்ணிலே பெரியார் அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள் அதனை ஒருங்கிணைத்து ஜஸ்டிஸ் கட்சியும் சுயமரியாதை இயக்கமும் திராவிடர் கழகமாகி, திராவிடர் கழகம் பிறகு இரட்டை குழல் துப்பாக்கியாக திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் என்று வளர்ந்த ஒரு அரசியல் சரித்திரத்தின் துவக்கத்திற்கு உரியவர்தான் இன்றைக்கு சிலையாக மட்டுமல்ல, நமக்கு வழிகாட்டக்கூடிய சீலமாகவும் இருக்கக்கூடிய சர்பிடி தியாகராயர் அவர்கள். அவருடைய பிறந்த நாளை நாம் ஒவ்வொரு முறையும் சடங்காக, சம்பிரதாயமாக அல்ல, சரித்திர நினைவு நாளாக கொண்டு அதன் மூலமாக மீண்டும் தமிழ்நாடு என்பது யாருக்கும் அடிமையாக்கப்படக்கூடாத ஒன்று, உரிமை முழக்கம் செய்ய வேண்டிய ஒன்று என்பதை தொடர்ந்து நாம் வழக்க வேண்டும். கல்வி, வேலைவாய்ப்புகள், சமூக நீதி என்ற அந்த தொடக்க உரையை அவர்தான் உருவாக்கி வைத்தார்கள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு எழுச்சியை இன்றைக்கு பார்க்கிறோம். தேர்தல்கள் ஒரு களம், அவ்வளவுதானே தவிர மற்றபடி பண்பாட்டு புரட்சியை அவர்கள் தெளிவாக உருவாக்கினார்கள். அதை தொடர்வோம், சூளுரைப்போம், சுயமரியாதை உணர்வை பெறுவோம். தமிழ்நாடு அவர்கள் வழியிலே என்னென்னைக்கும் வீறு நடை, வேக நடை போட்டு எழுச்சியை உருவாக்கும். இதுதான் இன்றைய செய்தி. மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவை எப்படி எதிர்பார்க்குறீங்க? 2006 விஜயகாந்த் பிரிச்சது மாதிரி 2026 விஜய் பிரிச்சிருவாரு. தனிப்பெரும்பான்மை எந்த கட்சிக்கு வராது, அதனால கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 2006 தான் நிறுத்திக்கிட்டாங்க. ஆனால் அவர்கள் கொஞ்சம் முன்னால் போகணும். முன்னால் போனால், அதாவது 1971 இருக்குது. அந்த 71ல் 184ன்னு வரலாறு படைச்சது. ஐயோ போயிட்டார், திமுக ஆட்சி வராது அப்படின்னு ஆர்வலம் கணிந்தவர்களெல்லாம் அடையாளம் தெரியாமல் ஓடிவிட்டார்கள். துண்டை காணும், துணியை காணும்னு சொல்லி. அப்படிப்பட்ட நிலை 4ஆம் தேதிக்கு பிறகு வரும். இதே இடத்தில் வருவார்கள். தியாகராயருக்கு திராவிட ஆட்சி மாலையிடும். அதுதான் அந்த மாலை தான் மீண்டும் ஸ்டாலின் கோட்டையில் என்பதுதான் அந்த மாலை. அதுதான் சிறப்பானது. அது இந்த ஆண்டில் விரைவே காணுவீர்கள். கோட்டை, சென்னை கோட்டை திமுக கூட்டணிக்கு, மணக்கோட்டை மற்ற அணிகளுக்கு. அவ்வளவுதான்.